உங்களுக்கு மாத்திரை போடணும்ல, அதனாலதான். மாத்திரை தானம்மா, கொஞ்சம் முன்ன பின்ன போட்டா என்ன ஆயிரப்போகுது? ஒன்றும் ஆகாது, விடு. சரி வாயா. வாடா. என்னப்பா வழக்கமா 6 மணிக்கெல்லாம் வருவ, இப்போ என்ன லேட்டா வந்துட்டு இருக்க? அது புது ப்ராஜெக்ட் ஒன்று கமிட் ஆயிருக்கேன் தாத்தா, ஆ, அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது. நேரங்காலம் தெரியாம வேலை பார்த்து உடம்ப கெடுத்துட்டு இருக்காத. நல்லா சொல்லுங்க தாத்தா, நான் சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறான். கொஞ்ச நாள் தான் தாத்தா, அப்புறம் சரியாயிடும். சரியா, போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, போ சாப்பிடலாம். ஆ சரிம்மா. ஜெனி, பாப்பா எங்க? மேல தூங்கிட்டு இருக்கா. ஓ சரி. மா, ம் ஒரு நிமிஷம் இருங்க. வச்சுக்கோ, புடிமா. எதுக்குடா? வீட்டு செலவுக்குமா? அட வாங்கிக்கோ. இந்தா. வீட்டு செலவுக்கு தான் நீ ஏற்கனவே அக்கவுண்ட்ல பணம் போடுறல்ல, இப்ப எதுக்கு நீ தனியா வேற குடுக்கற? மா, அக்கவுண்ட்ல போடுற பணத்தை நீ எடுக்கவே மாட்டேங்கிற, அதுக்கு தான் இப்ப கேஷா கொடுக்கறேன். வச்சுக்கோ. என்கிட்ட பணம் இருக்கு சரியா. சரி, அது இருந்துட்டு போட்டோம், அதோட சேர்த்து இதையும் வச்சுக்கலாம்ல. இந்தா. பரவாயில்லடா, நான் தேவைப்பட்ட வாங்கிக்கிறேன். ம் அதெல்லாம் நீ கேட்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்தா வாங்கிக்கோ. இல்ல வேண்டாம் சரியா, உனக்கும் செலவு இருக்கும்ல, வச்சுக்கோ நீயே. மா, எனக்கு என்ன பெரிய செலவாட போகுது? நான் அதெல்லாம் மேனேஜ் பண்ணிப்பேன், நீ வச்சுக்கோ, ஏன் உனக்கு யூஸ் ஆகும். இல்லடா வேண்டாம். வாங்கிக்க பாக்கியா. என்னமோ கடன் வாங்குற மாதிரி இவ்ளோ யோசிக்கிற? உன் பையன் தானே உனக்கு கொடுக்கறான். ம், அப்படி இல்ல அத்தை, என்கிட்ட இருக்கு. ஆண்டி வாங்கிக்கோங்க. பாக்கியா, வாங்கிக்கம்மா. குடிமா. இந்த பாருமா, இனிமே நான் மாசம் மாசம் உனக்கு கேஷா தான் கொடுக்க போறேன். இந்தா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம்டா. என்னம்மா, வீடு செலவு ஃபுல்லா நீ தானே பாத்துக்கிற, வேலைக்கு போற பையன் வீட்டுக்கு எதுவும் செய்யாம இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு. வாங்கிக்கம்மா. மா, ஏய் வாங்கிக்கம்மா. வேணாம்டா, எனக்கு வேண்டாம், நீயே வச்சுக்கோ. அட புடிங்கறல. இதை எடுத்துக்கோடா. சொல்றத கேளு, நீ புடி. வேணாம் சரியா. புடிங்கறல.